அட சிந்தாமணி, ஏன் இப்போ ஒரு பதட்டமாக நிற்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க, இந்த விஷயத்தை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்களே வந்து எதுக்கு உங்களை கூப்பிட்ருக்கோங்கிறது தெரிய வந்துடும் உங்களுக்கே அப்படின்னு வந்து ஸ்ருதி கூப்பிடும் பொழுதே அவங்க திரு திரு திருன்னு முடிக்கிறாங்க. சிந்தாமணி திரு திருன்னு முடிக்கும் போதே வந்து கையை தட்டிக்கிட்டே உள்ளார வராரு முத்து. ஸோ இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரெடிக்ஷனில் வந்து முதல்ல எடுத்தோன்னே வந்து பார்த்தா, இப்போ மீனா திருப்பி வந்து அந்த பூக்கடை பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் பெருசாகணுங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. அந்த வேனுக்கு எப்படியோ வந்து லோனுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணால் போதும். இப்போ நம்மகிட்ட எப்படியும் ஏற்கனவே அந்த காரை வச்சு வேற ஒரு லோன் எடுத்தாச்சு. அதை வந்து செல்வம் கட்டிக்கிட்டு இருக்கான். அவனே அது கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நம்ம இன்னொரு லோன் எடுக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் பணம் வருதுன்னு தெரியுது. பிஸ்னஸில் அகலக்கால் வச்சு தான் ஆகணும். ஆனால் ரொம்ப அகலக்கால் வைக்கிறோமான்னு பார்க்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கடன் கொடுப்பார்ல, அவர்கிட்ட பேசி பார்ப்போமா அப்படிங்கிறாங்க மீனா. உடனே யார் அப்படின்னா, அந்த ஒருத்தர் ரொம்ப நல்லவர், கடன்லாம் கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னாங்க. நான் கூட ஒரு தடவை போய் பணம் வாங்கிட்டு வந்தேனே அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்துவும் மீனாவும் கிளம்பி அவரோட வீட்டுக்கு போனால், அந்த வீட்டிலேருந்து தான் வந்து வெளில வராங்க இப்போ ரேகா வரதை பார்த்தோன்னா அவங்க ஷாக் ஆகி என்ன நீங்கள் இங்கே அப்படின்னா, இவர் என் அப்பா தான் அப்படின்னா. ஓ அப்படியா அப்படின்னா, ஆமாம் இப்போ சத்யா ஒர்க் பண்ணுறது இவங்க கம்பெனியில் தான் உங்களுக்கு தெரியும்ல. அது தெரியும். ஆமாம், ஐயோ ஆமாம், நாங்கள் யோசிக்கவே இல்லை, அவரோட பொண்ணு தான் நீங்கன்னு அப்படின்னு வந்து சொல்லிட்டு உடனே வந்து இவங்கெல்லாம் மாற்றி பேசி முடிச்சதுக்கப்புறமா தான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா, சரி நான் கிளம்புறேன், எங்கள் அம்மா எங்கள் கூட இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நாங்கள் தனியாக தான் இருந்தேன், நான் ஃபுல்லாக வளர்ந்தது எல்லாமே இல்லை யூஎஸில் போய் படித்து வந்ததுக்கப்புறம் இப்போ எங்கள் அப்பா கூட தான் இருக்கேன், எங்கள் அம்மா கூட எனக்கு பெருசாக செட் ஆகாது அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. சொல்லி முடித்த உடனே தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போய் நல்ல பொண்ணு இல்லை அப்படின்னு உள்ளார போய் இவர்கிட்ட பணம் கேட்கலான்னு போக, கரெக்டாக போகும்பொழுதே வந்து பார்த்தா உள்ளார நுழைஞ்சி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஸ்ருதி கால் பண்ணோடனே மீனா ஃபோன் எடுத்து, என்ன ஸ்ருதி சொல்லுங்கள் அப்படின்னா, மீனா நான் சொல்கிற இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் உடனே வரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ஒரு முக்கியமான விஷயம் ஸ்ருதி, ஒரு லோன் விஷயமா வந்திருக்கோம் அப்படின்னா, அதை நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம், இது அதை விட முக்கியமான விஷயம், லைஃப் மேட்ரு, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஸ்ருதி என்னன்னு தெரியல, ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க, அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் சொல்கிற ஆள் இல்லை அவங்க, வாங்குங்க என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு வேகமாக கிளம்பி போகிறாங்க. கிளம்பி இப்போ கடன்னு கிளம்பி இப்போ முத்துவும் மீனாவும் நேராக கிளம்பி போனோன்னே வந்து எங்கே ஸ்ருதி வரணும் அப்படின்னா, லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் பாருங்கிறாங்க. லொக்கேஷனில் போய் பார்த்தா அது வந்து குட்டியாக ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயில் எதுக்கு கோயிலுக்கு வர சொல்லியிருக்கீங்க, நாங்கள் முக்கியமான வேலையாக இருந்தோம் அப்படின்னா, சொல்கிறேன் கேளுங்க, உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளார கூப்பிட்டு போனால், உள்ளார வந்து பார்த்தா அந்த சாமியார் வீட்டுக்கு வந்து அந்த ஜோசியரே அந்த லேடியாக இருக்காங்க. அந்த லேடிக்கிட்டே வந்து குறி சொல்கிற லேடிக்கிட்டக்க யார் பக்கத்தில் இருக்கான்னு பார்த்தா வந்து ரோகிணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி பேசிகிட்டு ஏற்கனவே நீங்கள் சொல்லிங்கன்னாமா அந்த ஷோரூமுக்கு போய் வேலை பேசினேன், திருப்பி போய் பேசணுங்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் திருப்பி போய் சொல்லுங்கள், என்ன அப்படின்னா கல்யாணம் அப்படின்னு ஒன்று வந்து உனக்கு நடந்தால் அது முதல் மனைவியோட தான் திருப்பி நடக்கும், வேறு எந்த பொண்ணும் வாழ்க்கையில் வர முடியாது. ஏற்கனவே பார்த்த பொண்ணை தங்கச்சின்ட்டாங்கல்ல, இதே மாதிரி அடுத்து போனால் அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அப்படின்னு முறையாக சொல்லுவாங்களே தவிர உனக்கு வேறு பொண்ணோட கல்யாணம் கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு கையில் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. பணத்தை கொடுத்த உடனே வந்து அவங்கள வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஷாக் ஆகி முத்துவும் மீனா, இந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, தெரியும், இதை விட இன்னொரு ஷாக்கும் இருக்குது, முதல்ல நம்ம இந்த வீடியோவை எடுத்த கையோட முதல்ல போலீஸுக்கு போகணும் அப்படின்னு கிளம்பி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகும்பொழுது தான் வந்து இன்னொரு ஷாக்கா, என்னது இன்னொரு ஷாக்கு அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி நான் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு கால் பண்ணுறாங்க. யாருக்கும் கால் பண்ணால் வந்து ஃபோனை யார் எடுக்கிறான்னு பார்த்தா ரவி எடுக்கிறார். ரவி, நான் சொன்ன வேலையை செஞ்சிட்டியா அப்படின்னு வந்து கேட்க, உடனே வந்துட்டேன் இங்கே தான் இருக்கேன், என் ஃப்ரெண்டை கேட்டிருக்கான், அவன் இப்போ எடுத்து தரான் இருக்கான், அந்த டிராஃபிக் போலீஸாக இருந்தாலும் என் ஃப்ரெண்டு இப்போ அவன் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு மாற்றிருக்காங்களாம், அவன் பார்த்து சொல்கிறான் இருக்கான் அப்படின்னு வந்து பேசினோடனே சரி முடிச்சுட்டு மட்டும் நேராக அந்த ஸ்டேஷனுக்கு வந்துரு அப்படின்னு ஸ்ருதியும் ஃபோனை வச்சிடறாங்க. ஸ்ருதி ஃபோனை வச்ச உடனே வந்து எல்லாரும் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன நடக்குதுங்க ஸ்ருதி, அவங்கள்ட்ட ஏன் ரோஹிணி பேசுகிறாங்க, அப்போ அந்த அம்மா உண்மையானது கிடையாதா, அப்போ ரோஹிணியோட பிளான் தானா இதெல்லாம் அப்படின்னு வந்து கேட்க, இப்படி தான் நானும் நினச்சேன் மீனா, ஆனால் இது ரோஹிணியோட பிளான் இல்லை, இதோட இன்னும் சரி அதிர்ச்சியான விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு முத்து. முடிச்சுட்டு எல்லாம் எங்கள் அம்மாவோட வேலை தானே அப்படின்னா, ஐயோ அப்படி இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க, ஆனால் அத்தைக்கு சொன்னால் தான் ஞாபகம் வந்துச்சு, ஆன்ட்டி கால் பண்ணணும் அப்படின்னு கால் பண்ணிவிட்டு உடனே வந்து கரெக்டாக இப்போன்னு பார்த்து யார் இருக்கான்னு பார்த்தா பார்வதி வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயாவும் சிந்தாமணியும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கால் வருது விஜயாவுக்கு. கால் பண்ண உடனே அந்த சாமியார் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அவங்கள பற்றி ஒரு உண்மை ஒன்று தெரிஞ்சிருக்கு, நீங்கள் உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரீங்களா அப்படின்னு வந்து சொன்ன உடனே எதுக்கு அங்கே வரணும் அப்படின்னு வந்து கேட்க, நீங்கள் வாங்க ஆன்ட்டி சொல்கிறேன், முக்கியமான விஷயம் ஆன்ட்டி ஒன்று அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பணக்கார பைத்தி எதுக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுதுன்னு தெரியல, ஏதோ நம்ம வீட்டுக்கு வந்த சாமியாரை பற்றிங்குது அப்படின்னு ஒன்று. இப்போ முகம்பில் ஒரு ஆடலங்குவாங்கள்ல அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ சிந்தாமணிக்கு என்ன நடக்குது, இங்கே மாட்டிக்கிட்டோமா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு, மாஸ்டர் நீங்கள் மட்டும் தனியாக ஏன் போகிறீங்க, நான் வரேன் மாஸ்டர் அப்படின்னா, இல்லை பரவாயில்ல சிந்தாமணி, நான்
நான் ஆட்டோ பிடிச்சி போகிறேன் அப்படின்னா எதுக்கு வீட்டு வாசல் நம்ம வண்டி நிற்கிது வாங்க அப்படின்ட்டு வேகமாக கிளம்பி இவங்க அங்கே போகிறாங்க. கிளம்பி அங்கே போகும்பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி இப்போ வந்து ஸ்ருதியும் முத்துவும் மீனாவும் நின்றுருக்கதை பார்த்து இவங்க நேராக அங்கே உள்ளார வரும் பொழுதே கரெக்டாக வந்து இப்போ சிந்தாமணி விட திருன்னு முடிச்சுட்டே வராங்க. வாங்க சிந்தாமணி, நாங்கள் தான் அடுத்து உங்களை போலீஸை விட்டு கூப்பிடலாம்னு நினச்சோம், நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னா. போலீஸை விட்டா என்ன பேசுகிறா, என்னம்மா விஷயம் அப்படின்னா சொல்கிறேன் ஆண்டி சொல்கிறேன், ஒரு முக்கியமான விஷயம் தான் ஆண்டி, அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து ரவி டே எங்கடா இருக்க அப்படின்னு ஃபோன் பண்ண. ரவி இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு ரவி வந்து இறங்குறாரு. ரவி இறங்கும் போதே பார்த்தா கையில் யாரையோ ஒருத்தர் தரன்னு இழுத்து வரும்போதே பார்த்தா ரவி கூட இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரும் போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கார், அவர் இவரை கூப்பிட்டு வந்தோன்னா வந்து இவரை பார்த்தோன்னே இன்னும் சிந்தாமணி ஷாக் ஆகிட்டாங்க. ஐயோ அப்படின்ட்டு சிந்தாமணி இடத்த காலி பண்ணலாம் அப்படியே மெதுவாக நடந்து வெளில அப்படி ஃபோன் பேசுகிற மாதிரியே வெளில வரும் பொழுதே வந்து சொடக்கு போட்டு கூப்பிட்றாங்க ஸ்ருதி. சொடக்கு போட்டு வந்து எங்கே போகிறீங்க சிந்தாமணி வாங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா நடக்குதுங்க, எதுக்கு நீங்கள் வர சொன்னேன் அப்படின்னா டக்குன்னு இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த சாமியாரம்மா என்னை விட்டுற சொல்லுங்கம்மா, நான் தெரியாமல் பண்ணிட்டேம்மா அப்படின்னு அவங்க குரல் கேட்க திரும்பி பார்த்தா அக்யூஸ்டாக உட்கார வச்சுருக்காங்க இவங்கள ஐயோ நம்ம சாமியார் அவங்களே இங்கே உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னா அது சாமியாரே கிடையாது, அது போலி சாமியார் குறி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பொய் குறி சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மனோஜிட்டோட ஷோரூமுக்கு போய் யாரோ ஒருத்தங்க உன் முதல் மனைவி தான் திருப்பி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாங்களாமே உண்மையா அப்படின்னு வந்து கேட்க, ஆமாம் அப்படின்னா அதுவும் இந்த அம்மா தான், அதுக்கு 5000 ரூபா வாங்கியிருக்கு, நம்ம வீட்டுக்கு வந்து பரிகாரம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மீனாவை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து 10,000 ரூபா வாங்கியிருக்கு அப்படின்னா 10,000மா எல்லாம் அந்த ரோகிணியோட வேலையா அப்படின்னா ரோகிணியோட வேலை இல்லை, ஏதோ இப்போ இவங்களே சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆளை வந்து கூட்டு வந்து ஏதோ பார்த்தீங்களா இவர் தான் வந்து நம்ம அங்கிளை வந்து இடிச்சுட்டு போன டிரைவர், அதுவும் வேகமாக ரேஸ் கார் டிரைவர் மாதிரி போனாரே அவர் தான் அப்படின்னு சொல்ல, ரேஸ் பைக் டிரைவர் மாதிரி போனது இவனா அப்படின்ட்டு வேகமாக போய் அடிக்க போகிறாரு. இந்த பக்கம் டக்குன்னு முத்துவை போலீஸ்காரங்க பிடிச்சாங்க. தம்பி இருப்பா அப்படின்ட்டு டக்குன்னு உடனே வந்து இப்போ வந்து நான் வேணும்னே பண்ணல, ஆனால் வந்து என்னை வந்து இப்படி பணம் கொடுத்து பண்ண சொன்னாங்க அதனால தான் பண்ணேன் அப்படின்னா அந்த பையன் சொல்ல, பணம் கொடுத்து பண்ண சொன்னாங்களா, என்ன சொல்கிறாங்க தான் அப்படின்னா ஆமாம் அது ஆக்சிடென்ட்டெல்லாம் இல்லை இன்சிடென்ட்டு நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே யார் பண்ணா இதை அப்படின்னா வேறு யாரும் இல்லை ஆண்டி, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சிந்தாமணி ஆண்டி அப்படின்னு கூப்பிட சிந்தாமணி அப்படியே திருத்துன்னு முடித்தோடனே வந்து அவங்க தான் அப்படிங்கும் போதே அந்த ஆள் வந்து ஆமாம் சிந்தாமணி அம்மா சொல்லி தான் அதை பண்ணேன், அவங்க அதுக்காக எனக்கு வந்து வேறு 10,000 ரூபா பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகி அவங்க திரும்பி பார்க்குறாங்க. இந்த பக்கம் சாமியார் அம்மாவும் நான் இந்த சிந்தாமணி சொல்லி தாம்மா வந்தேன் அவங்க வீட்டுக்கு, அவங்க தான் வந்து அந்த 2வது மருமகளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் இப்போ டக்குன்னு வந்து கை வந்து சிந்தாமணி ஷோல்டரில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து கை வைக்கிறாங்க. கை வச்சு அவங்க திருப்பி மாமா உன்னை விசாரிக்கணும் அப்படின்னு வந்து அவங்க அப்படியே திருன்னு அப்படியே முறைச்சி பார்த்துட்டே போகிறதோட வந்து இந்த ப்ரெடிக்ஷன் முடிஞ்சால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸ்ருதியும் ரவியும் கண்டுபிடிப்பாங்களா, இல்லை யார் தான் கண்டுபிடிப்பா, இல்லை அந்த சாமியாரை பற்றி உண்மை தெரியாமலே இருக்குமா? சிறகடிக்காசை போகும் விதத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்கிறதோட அப்படியே ஒரு பக்கம் பாண்டியன் ஷோஸ்லேயும் பல அதிரடியான திருப்பங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் துணை அழகழகன் பல திருப்பங்கள் போகுது. அந்த திருப்பங்கள்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.